நண்பர்களே, அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில மக்களால அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகளால பலமுறை பல விதத்துல ஏமாற்றங்களை சந்தித்தவர்களாக நீங்கள் இருந்தா இந்த கதையை கேட்ட பிறகு ஏமாற்றங்கள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க. வாங்க கதைக்குள் போகலாம். முன்பு ஒரு சமயத்துல கிட்டத்தட்ட 11 கிராமங்கள்ல மழையே பெய்யாத காரணத்தினால கடுமையான வறட்சி ஏற்பட்டுதான். மக்கள் எல்லாருமே தண்ணீர் இல்லாத காரணத்தினால விவசாயம் செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் பெரும்பாலானவங்க விவசாயத்தை நம்பி இருந்தாங்களாம். வேற எந்த வருமானமும் இல்லாததுனால காலப்போக்குல மறுவேளை சாப்பாடுக்கே கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்களாம். அந்த சமயத்துல ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் சொன்னாராம், நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட 1 மணி தூரத்துல இருக்கிற பக்கத்து கிராமத்துல ஒரு பூசாரி இருக்கிறாரு. அவர் ரொம்ப கடவுள் பக்தி நிறைந்தவர். அவர் கடவுளை வேண்டிக்கிட்டு மழைக்காக ஹோமத்தை செய்தார்னா கண்டிப்பா மழை பெய்யும்னு சொல்றாங்க. ஒரு முறை நாம அவரை போய் பார்த்தோம்னா நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அவர் சொல்றதை கேட்டு சில பேரு அவரு கூட கிளம்பி அந்த கோயில் பூசாரியை பார்க்கறதுக்காக அந்த கிராமத்துக்கு போனாங்களாம். அந்த கோயில் பூசாரியை போய் பார்த்தார்களாம். பூசாரி அவங்க பிரச்சனையை கேட்ட பிறகு சொன்னாராம், சொல்ற கிழமை அன்று ஒரு கிராமத்துக்கு ஒருத்தர் என்ற முறையில் 11 பேர் கிளம்பி இந்த ஹோமத்துல வந்து கலந்துக்கோங்க. ஹோமத்தை நல்லபடியா செய்து முடிச்சிடலாம். கண்டிப்பா உங்க கிராமத்துல மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டுட்டு அவங்க எல்லாம் திரும்பி வந்தாங்களாம். அவர் சொன்னபடியே அந்த 11 கிராமத்துல இருந்து அந்தந்த கிராமத்துக்கான தலைவர்கள் 11 பேரும் சேர்ந்து ஒரு வேனை ஏற்பாடு பண்ணிட்டு அந்த பூஜாரி இருக்கிற கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார்களாம். பூஜாரியும் சரியான நேரத்துல அந்த ஹோமத்தை செய்ய தொடங்கினாராம். ஸ்லோகம் மந்திரம் எல்லாம் சொல்லிக்கிட்டு ஹோமத்தை நடத்திக்கிட்டு இருந்தாராம். ஹோமத்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த பூசாரி அப்பப்போ அந்த 11 பேர் உட்கார்ந்துருந்த கூட்டத்துல ஒருத்தரை மட்டும் ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டே இருந்தாராம். ஹோமத்தை நடத்திட்டு இருந்தாராம். அப்பப்போ அவருடைய கண்ணு அந்த ஒரு நபர் மேலேயே போயிட்டு இருந்ததாம். ஹோமத்தை ரொம்ப நல்லபடியா மந்திரங்கள்லாம் ஓதி ஸ்லோகங்கள்லாம் சொல்லி நல்லபடியா செய்து முடித்தாராம். முடித்த பிறகு எல்லாரும் எழுந்து நின்னாங்களாம். எல்லாரையும் பார்த்து அந்த பூசாரி சொன்னாராம், உங்க கிராமத்துக்கு மழை நிச்சயமா பெய்யும், ஆனா ஒரே ஒரு கிராமத்துக்கு மட்டும்தான் மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாராம். அது கேட்ட உடனே மற்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்ததாம். மற்ற எல்லாரும் கேட்டாங்களாம், இது என்ன ஒரே ஒரு கிராமத்துக்கு மட்டும் பெய்யும், மற்ற கிராமத்துக்கு பெய்யாதுன்னு சொல்றீங்க, அந்த ஒரு கிராமத்துல மட்டும் என்ன அப்படி விசேஷம், அது எந்த கிராமம்னு நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு எல்லாரும் ஒரே மாதிரி கேட்டாங்களாம். அதை கேட்ட பூசாரி சொன்னாராம், அதோ பாக்குறீங்க இல்லைங்களா, உங்க கூடவே ஒருத்தர் வந்தாரு, கிளம்பி வரும்போதே அவர் குடைய எடுத்துட்டு வந்தாரு. நானும் அப்போத்துல இருந்து பார்த்தேன், அவர் குடைய பக்கத்திலே வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் பூர்ண நம்பிக்கை இருந்தது, பரிபூர்ண நம்பிக்கை இருந்தது. இந்த ஹோமத்தை செய்து முடித்த பிறகு போகும்போது கண்டிப்பா கிராமத்துல மழை பெய்யும், அப்போ அங்கிருந்து இறங்கி நடக்கும் போது நமக்கு குடை தேவைப்படும் என்ற ஒரு கணக்குல அவர் வரும்போதே குடைய எடுத்துட்டு வந்தாரு. அதனால அவருக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருந்தது ஹோமத்து மேல. அதனால கண்டிப்பா அவர் கிராமத்துல மட்டும்தான் மழை பெய்யும், உங்களுக்குலாம் நம்பிக்கை இல்லை, மழை வந்தா வரும் பெய்தா பெய்யும், நம்ம ஏதோ சொல்லியிருக்கோம் ஹோமம் நடத்துறோம் பார்க்கலாம் என்ற ஒரு மனோபாவத்தோடு தான் நீங்க வந்தீங்களே தவிர உங்க யாருக்குமே பரிபூர்ண நம்பிக்கை அந்த ஹோமத்து மேலேயோ இல்ல கடவுள் மேலேயோ கிடையாது. பெய்தா பெய்யும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நீங்க வந்தீங்க. ஆனா இவர் மட்டும்தான் பரிபூர்ண நம்பிக்கையோட வந்தாரு. கண்டிப்பா இந்த ஹோமத்தை நடத்தின பிறகு மழை பெய்யும்ன்ற நம்பிக்கை அவர் மனசுல இருந்தது. அதனால அவர் கிராமத்துல மட்டும்தான் மழை பெய்யும், உங்க கிராமத்துல எல்லாம் மழை பெய்யாது அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட எல்லாருக்கும் ரொம்பவும் ஆச்சரியமா இருந்ததான். மனசுல நினைச்சுக்கிட்டாங்களாம், எங்குமே மழை பெய்யாது போல இருக்கு, அதுக்கு இவர் சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதை நேரடியா சொல்லாம இப்படி சொல்றாரு அப்படின்னு யாரும் எதுவும் பேசாம எல்லாரும் சேர்ந்து அந்த வேன்ல போய் ஏறிக்கிட்டாங்களாம். ஏறி அங்கிருந்து வேனும் கிளம்பிச்சான். கிளம்பி பயணம் ஆரம்பிச்சுதான். 1 மணி நேரம் கடந்த பிறகு முதல் கிராமம் வந்துதான். முதல் கிராமத்துல அந்த கொடை வச்சிட்டு இருந்தார் இல்லையா, அது அவருடைய கிராமம் தானா. அந்த கிராமத்துல வேன் வந்து நின்ன உடனே மழை ரொம்ப பலமா ஜோரா பெய்ய ஆரம்பிச்சுதான். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துதான். இது என்னடா இது, அந்த பூசாரி சொன்ன மாதிரியே இந்த கொடை வைத்திருக்காரு, அவர் கிராமத்துல மட்டும் மழை இவ்வளவு ஜோரா பெய்யுது, அப்போ நம்ம கிராமத்துலயும் மழை பெய்யும் போல இருக்கு, பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்களாம். இவரு கொடையை திறந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா ஆரவாரத்தோட வேன்ல இருந்து இறங்கினாராம். கிராமத்துல இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடி இவரை வரவேற்று கிராமத்துக்குள்ள கூட்டிட்டு போனாங்களாம். அதுக்கு பிறகு வேன் அங்கிருந்து கிளம்பி போச்சான். கிளம்பி 2வது கிராமம் 3வது கிராமம் 4வது கிராமம்னு ஒரு கிராமத்துக்கா போச்சான். ஆனா எந்த கிராமத்துலயும் மழையே பெய்யலையாம். 10 கிராமத்துலயும் மழையே பெய்யலையாம். அதே மாதிரி வறட்சியான ஒரு நிலவரம் தான் இருந்ததாம். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஏமாற்றங்கள் அது மனிதர்களால இருக்கட்டும் இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையால இருக்கட்டும், அதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம அல்லது இந்த ஜென்மத்தின் கர்ம வினையின் விளைவுகள் தான், அதனுடைய பலன் தான். எனவே முதலில் நாம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா,
நம்மளுடைய எண்ணத்தில் தான் மாற்றத்தை ஏற்படுத்தணும். நல்ல எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள், எதிலையும் ஒரு பரிபூர்ண நம்பிக்கை, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்ம மனதில உருவாக தொடங்கினா நிச்சயமாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக இருக்கட்டும், இல்ல மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு சாதகமாக மாற தொடங்கி விடுவார்கள். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முதலில் நம்ம எண்ணத்தில் ஒரு முழுமையான நம்பிக்கை வர வேண்டும். முழு நம்பிக்கை என்றால் 100% பரிபூர்ண நம்பிக்கை. நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அது நமக்கு சாதகமாக மாறும். நாம இதுல வெற்றி பெற்றே தீர்வோம் என்ற பரிபூர்ண நம்பிக்கை நம்ம மனதில் வர வேண்டும். கடவுளை பிரார்த்தனை செய்யும் போது கூட இது நடந்தா நடக்கும், கிடைத்தா கிடைக்கும், கடவுள் இதை கொடுத்தா கொடுப்பாருன்ற எண்ணம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நாம பிரார்த்தனை செய்யறோம், அது நியாயமான பிரார்த்தனை அப்படின் போது அது கண்டிப்பா கடவுள் நமக்கு கொடுப்பாரு, அது நமக்கு கிடைக்கும்ன்ற பரிபூர்ண எண்ணத்தோட நம்ம பிரார்த்தனை செய்தோம்னா அது கண்டிப்பா நம்ம நிறைவேறும், அது நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் காலதாமதமாக ஆகலாமே தவிர ஆனா அது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே எண்ணத்தின் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும்னா கண்டிப்பா எந்த விதமான ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழலாம். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி. ஓம் சாந்தி.